நம்மளோட 1 மினிட் ஸ்டோரியில நம்ம என்ன ஸ்டோரி இன்னைக்கு ஷேர் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு இருந்ததாங்க. அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்பழ தோட்டத்துக்குள்ள போயிட்டு ஒரு மாம்பழம் பறிச்சு எடுத்துட்டு வந்து, அதோட இடத்துல உட்காந்து அழகா மாம்பழத்த ருசிச்சு, ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்களாம். அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்களாம் மாம்பழம். சரி ஓகே. இது வந்து நம்ம எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போணும்? நம்ம இடத்துலயே இது வந்து புதைச்சு வச்சு, நம்ம அதில அந்த மரத்தில வர மாம்பழத்த நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சுங்களாம். அதனால என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு மண் தரையில வந்து அழகா வந்து ஒரு பள்ளம் நோண்டி அந்த மாவும் கொட்டைய வந்து புதைச்சு வச்சுதுங்களாம். டெய்லி தண்ணியும் ஊத்துதுங்களாம். திடீர்னு ஒரு நாள் யோசனை வந்துச்சாம். ஐய்யயோ! இது வந்து மாங்கொட்டை இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து பார்க்கணும். இல்லன்னா காணாம போயிடுச்சுன்னா வராதே செடி அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அத வந்து நோண்டி எடுத்ததுங்களாம். அதுக்கப்புறம் வந்து இருக்கு பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புதைச்சுதுங்களாம். அப்புறம் தண்ணி ஊத்துதுங்களாம். திருப்பி புதைச்சுதுங்களாம். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, தோண்டி பார்க்குங்க. இதே மாரி பண்ணிட்டே இருந்ததா எப்படி செடி முளைக்கும்? இப்படிதாங்க நம்மளுடைய முயற்சி மட்டும் இருந்தா போதாது. பொறுமையும் வேணும். பொறுமை இருந்தா தான் அதுக்கான முழுமையான பலன வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ